வெல்கம் டு aishwaryam.builder. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்லைடிங் டோர் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் பயன்படுத்துறதெல்லாம் கேஷ்மெண்ட் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு ஹேங்கிங் இல்லை டபுள் சைடு ஹேங்கிங், டபுள் சைடு டோர் இல்லை சிங்கிள் சைடு டோர் அது மாதிரி பயன்படுத்துவோம். இது வந்து ஸ்லைடிங் டோர் டைப்பு. இது வந்து ஜாப்பனீஸு சைனீஸ்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி டைப்பு. இது ஆஃபீஸு அல்லது பெரிய பங்களாஸ் டைப்பு அங்கே மாதிரி உள்ள இடங்கள்லாம் இந்த வீடு இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் டைப்பு கான்செப்ட் பயன்படுத்துவாங்க. நம்ம மாடர்னாக வீடு கட்டும் போது கான்டெம்பரரி டிசைன் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் மேக்ஸிமம் பயன்படுத்துவோம் நாங்கள். இது வந்து நிறைய மாடர்னாக மெட்டீரியல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் கம்பேர்ட் டு நம்ம நார்மல் டோர்ஸு பயன்படுத்துகிறதோட. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிவிசி, யூபிவிசி, ப்ளைவுட்டு, வுட்டு, கிளாஸு என்ன மாதிரி மெட்டீரியல்னாலும் இது வந்து பயன்படுத்தலாம். இது ஜென்ரலாக இதோட ஃப்ரேம் பார்த்திங்கனாக்கா அலுமினியம் அல்லது யூபிவிசி டைப்பில் தான் வரும். இந்த மெட்டீரியலை பற்றியும் இந்த டோர்ஸோடைய பயன்பாடு இதோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்லைடிங் டோர் வந்து நம்ம லிவிங் ரூம், டைனிங் ரூமுக்கு இடையில பயன்படுத்தலாம், அல்லது டைனிங்க்கும் கிச்சனுக்கு இடையில பயன்படுத்தலாம். பார்ட்டிஷனாக எங்கள் வார்ட்ரோப்ஸு, கபோர்டு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நார்மல் டோர்ஸ் பயன்படுத்துகிற இடத்துலலாம் இந்த ஸ்லைடிங் டோர் பயன்படுத்தலாம். அதாவது இது வந்து வெளி மெயின் டோருக்கு மட்டும் நம்ம அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா அது வந்து சேஃப்டி பேஸ் பண்ணியிருக்கோம். இது சேஃப்டி பர்பஸு சொல்ல முடியாது பெருசாக. ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தான். இதை பார்ட்டிஷன் டோராக இன்டீரியரில் எல்லாம் எங்கே வேணும் பயன்படுத்தலாம். கேட்டில் கூட இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி ஸ்லைடிங் டோர் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே டெக்னிக்ஸ் தான் இன்டீரியர்ஸ்லையும் பண்ணலாம். இது வந்து மேஜராக வந்து ஸ்பேஸ் பிளானிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது டோருக்காக. அந்த மாதிரி இதுவும் நல்ல ஸ்ட்ரென்த்து தான். நம்ம அந்த டோருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, லைஃப் டைம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் லைஃப் டைம் ஸ்ட்ரென்த் இருக்கும். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஸ்லைடிங் டோரோட ஃப்ரேம் வந்து யூபிவிசி அலுமினியம் டோர்ஸு ஃப்ரேம்ஸ் தான் வரும். ஆனால் அதை இன்டர்னலாக பயன்படுத்துறது கிளாஸ் இச்சிங்கு மெட்டீரியல்ஸு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல் யூஸ் பயன்படுத்தலாம். ப்ளைவுட்டை கட்டிங் பண்ணிட்டு சிஎன்சி கட்டிங் பண்ணிட்டு டிசைன் பயன்படுத்தலாம். அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஓப்பன் கிச்சன்லாம் பண்ணிவிட்டு டைனிங் ஏரியா பண்ணிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் உள்ளார வரும்போது யாருக்கும் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக இருந்தால் எல்லாருக்கும் எலிவேஷன் மறைக்கும். அந்த நேரத்தில் அந்த ஸ்லைடிங் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டு வரும்போது மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கெஸ்ட்டில் அதை போய் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி தான். இது வந்து காஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நார்மல் டோர்ஸோட காஸ்ட் அளவு தான் வரும். இது வந்து 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கொயர் ஃபீட்டு, அப் டு 1000 ருபீஸ் வரைக்கும். அதோட மெட்டீரியல் வேல்யூ பொறுத்து, கம்பெனியை பொறுத்து, டிசைனை பொறுத்து அது ரேட்டு மாறும். நீங்கள் சாதாரணமாக பட்ஜெட்டில் பண்ணிக்கணுன்னா யூபிவிசியில் ரொம்ப பிவிசி டோர்ஸ்லாம் ரொம்ப சீப்பாலாம் வரும். அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்லைடிங் டோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னை கான்டாக்ட்னு ஏதாவது லோக்கல் கான்டாக்ட்னு அடிச்சிங்கன்னா அந்த இது கூகுளில் அடிச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும். நீங்கள் அவங்கள்ட்ட நேராக மெட்டீரியல் ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது டிசைன் பர்பஸ்க்காக நான் அதை கொடுத்துருக்கேன். இதனால் வந்து நிறைய நம்ம கான்செப்ட் பண்ணலாம். இது வந்து ஜென்ரலாக பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரி டிசைன் கான்செப்டில் பண்ணலாம். பெரிய லெவலில் வீடு பண்ணும்போதும் நம்ம ஸ்லைடிங் டோர் கான்செப்ட் பண்ணலாம். இதை எப்படி திறக்கிறது, மூடுறது எல்லாத்தையும் அந்த டோர்ஸை அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்லைடிங் டோர் கான்செப்டை எங்கேயாவது நீங்கள் வீட்டில் வச்சுங்க. இப்போ பெரிய லிவிங் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 14க்கு 28, 11க்கு 30, 11க்கு 28 அப்படின்னு பெரிய லென்த்தியான ஹால் வருதுன்னா அதை பார்ட்டிஷனாக பிரிக்கலாம். நம்ம தேவைப்படும் போது சும்மா ஸ்லைடிங் போட்டோம்னா மூடிக்கும். ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னாக்கா அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு சில சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஸ்லைடிங் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்ல உள்ள திறந்து விட்டால் ஃபுல்லாக அது ஓப்பன் ஆகிக்கும். ரூம் ஃபுல்லாக பெருசாக இருக்கும். அது ஸ்லைடிங் டோர் ஒரு இடத்துல போய் கார்னரில் உட்காந்துரும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். கூட்டுறது கழுவுறதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் டஸ்ட்லாம் வராது. ஸ்லைடிங் வந்து ஹேங்கிங் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப்பில் தான் தொங்க விடுவாங்க. கீழேலாம் ப்ளைனாக கூட இருக்கும். இந்த ஸ்லைடிங் டோரில் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அது சப்ளையர்ஸோ டெக்னிக்கல் பர்சனை கூப்பிட்டு ஃபர்தராக கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கும் பெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த மாதிரி நீங்கள் ஸ்லைடிங் டோர்ஸ் டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன கான்செப்ட் பண்ணுறீங்களோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி, கலர் பேஸ் பண்ணி, மெட்டீரியல் பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். அதை ஜென்ரலாக நீங்கள் அந்த டெக்னிக்கல் பர்சனுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நாங்கள் டிசைன் பண்ணி தரோம், எங்கள் கம்பெனி இது மாதிரி ஆர்கிடெக்ட் தராங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தால் சப்ளையரை கூப்பிட்டு பேசி பண்ணிக்கோங்க.
நன்றி. இப்போ நம்ம அந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம். चलो खोलो। हाँ बंद करो। ஸ்லைடிங் டோரு பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு பார்த்தேன். இப்போ என்கிட்ட நிறையா வீடியோஸ் இருக்கிறதுனால இதை இன்னொரு 2வது பார்ட்டுக்கு நான் பிரிச்சுட்டேன். 2வது பார்ட்டையும் தொடர்ந்து பாருங்கள்.